ஔவையார் சலித்து போய் சொன்ன ஒரு பாடல் உண்டு. சலித்து போய் ஔவையார் சொல்கிறார், விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நன்றேனும் தீதேனும் நன்று என்றார். டேய், ஒரு செட்டப்போட போடா சபைக்கு போகிற பொழுது. ஔவையார் சொல்லுகிற முறை, ஒரு செட்டப்போட விட்டால் உன்னை இந்த உலகம் மதியாது. ஏன்னா மனுஷி அடிபட்ட மனுஷி இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்ந்த மனுஷி. ஔவையார் ஒருத்தி போதாதான் நம்மை நெறிப்படுத்துவதற்கு. தூக்கி எறிந்து வாழ்ந்த ஒரு பெண். அந்த மனுஷி சொல்லுது, வாழ்க்கையில மனுஷி பட்ட அனுபவத்தை வைத்து சொல்கிறது. விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். ஒரு சபைக்கு போகிறாயா, உன்னை பற்றி புழுகிறதுக்கு 2 பேரை செட்டப்பா கூட்டிக் கொண்டு போ. இதெல்லாம் தெரிஞ்சபடியா தானே நான் கொஞ்சம் தப்பிக்கொண்டு இருக்கிறேன். நாம பேசக்கூடாது, நம்ம சுத்தி 4 பேரை வச்சிருக்க வேண்டும். ஐயோ அப்படி இப்படி இப்படின்ட்டு புழுக வரும். அது கொஞ்சம் எடுபடுது பாருங்க, நான் பார்த்துட்டேன், அது எடுபடுது. விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். சபைக்கு போகிற பொழுது நல்ல கடாவை 2 போட்டு கொண்டு போ. அவர் பேச்சில் பொருள் இருக்குதோ இல்லையோ, அவரில் பொருள் இருக்குன்னு மதிப்பார். அது இயல்பாகி விடுகிறது அல்லவா. விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேணும். சும்மா இந்த கதர் வெட்டியோட போகாதே, நல்ல ஒரு மினகு காஞ்சிபுரத்தில் விடு. போனால் அவர் கவிதை நஞ்சேனும் தீதேனும் நன்றி என்று சொல்வார்கள் என்று உலகியலை சொல்கிறார் ஔவையார். ஆனால் ஔவையார் அதன் நின்றவர் அல்ல. இது உலகியல்பு. அதனாலே கற்றவர்கள் இதற்கு ஆட்பட்டு போனார்களானால் இதிலே தான் மனம் போய்விடும், கல்வியிலே மனம் போகாது. உலகியலிலே கல்வியாளனுக்கு மனம் போகக்கூடாது. ஆனால் அவனுக்குத்தான் புத்தி கூர்மை அதிகம், பாட வேண்டும் என்ற ஆசை அதிகமாகிவிட்ட உடனே அவன் ஆசை மிகுந்தவனாகி போகிறான். அதனாலே ராமனிடம் வந்த பிராமணன் என்ன செய்தான், ஐயா எனக்கு தானம் கொடு என்று கேட்டான். அந்தணர்களுக்கு தானம் பெறுகிற உரிமை உண்டு, அதை மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் அவன் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்கிறவன். வேற விஷயத்திலே அவன் ஈடுபட முடியாது. தனக்கு தேவையானதை சமுதாயத்திடம் அவன் கேட்டு பெறலாம். நான் தனியே அறிவுலகத்தை நம்பி இருக்கிறவன் என்றால் நான் உங்களை ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா எனக்கு ஒரு வேட்டி வேண்டிதான் கேட்கறதுல ஒரு தப்பு இல்லை. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கேட்க மாட்டேன். ஆனால் கேட்கலாம். அந்த உரிமை இருக்கிறது, தானம் பெற்றுக்கொள்ளுகிற உரிமை இருக்கிறது. எனக்கு இன்னதை வாங்கி கொடு. ஏனென்றால் எனக்கு அது வாங்க உழைத்தே நான் மெனக்கெட்டுக் கொண்டிருந்தால் என்னாலே அறிவுலகத்திலே நான் என்னுடைய புத்தியை செலுத்த முடியாது. நான் ஏன் அறிவுலகத்திலே புத்தியை செலுத்துகிறேன், நான் ஏன் திருக்குறள் படிக்கிறேன், உங்களுக்கு சொல்வதற்காக. ஆகவே சும்மா ஒரு கொழுப்பு கதை கதைக்கிறேன் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே நான் படிக்கிற பொழுது எனக்கு தேவையானதை நீங்கள் தந்துதான் ஆக வேண்டும். அதனால்தான் அந்தணனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அவன் தானம் பெற்றுக் கொள்ளலாம், ஈதல் ஏற்றல் என்ற 2ம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தணனுக்கு உரிமை, அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்கள் கொடுத்தாக வேண்டும். அதில் ஒரு தாழ்ச்சியும் இல்லை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் இன்றைய நவீன வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்திலேயும் எல்லா அரசாங்கங்களும் கல்வியாளர்களுக்கு இந்த வசதி செய்து கொடுக்கிறது. நான் நேற்று சொன்னேன், சம்பள ரீதியாக பார்த்தால் கல்வியாளர்களுக்கு சம்பளம் அதிகம். 5-6 வருஷத்துக்கு ஒரு தரம் செபட்டிக்கல் லீவ், எங்கேயாவது வெளிநாட்டில் போய் இருந்துட்டு வா. என்னத்துக்கு அந்த லீவு கொடுக்கிறார்கள்? அவன் கல்வியிலே எந்த நேரமும் சிந்திக்கிறவன் போய் உலக அறிவை பெற்றுக்கொண்டு நமக்கு தரட்டும் என்பதற்காக. அந்த காலத்தை வச்சு காசு வச்சு கொண்டு வர்றதுக்காக அல்ல. இன்றைக்கும் இருக்கிறது கல்வியாளர்களுக்கு சலுகை என்பது, இன்றைக்கும் இருக்கிறது. அரசாங்கம், நான் அறிந்ததை சொல்கிறேன், பேராசிரியர் அதை உறுதிப்படுத்துவார் என்று நினைக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு புத்தகம் வாங்குவதற்கென்று அரசாங்கம் வருஷத்திலே ஒரு தொகை காசு அனுமதிக்கிறது. அவர் புத்தகம் வாங்கி படிக்க இவரே காசு கொடுக்க வேண்டும் என்றால் அவன் உனக்காக படிக்கிறான், ஆகவே நீதான் கொடுத்தாக வேண்டும். இந்த உரிமைகள் அன்றைக்கு எது வகுக்கப்பட்டதோ அதுதான் இன்றைக்கும். அந்த உரிமையிலே ராமனிடம் போய் இவன் தானம் கேட்டான். ராமனுக்கு இவனை புரிந்தது. அவன் ஒரு மதிநுட்பமானவன் அல்லவா. இவன் கல்வியாளன் என்ற பெயரிலே வந்திருக்கிற பேராசைக்காரன் என்பதை ராமன் தெரிந்து கொண்டான். என்ன வேணும் என்று கேட்டான். நான் கோதானம் பெற வந்தேன் என்றான். பசுக்களை தானம் பெற வந்தேன். பசுக்களை தானம் பெற வந்தீர்களா என்று கேட்டுவிட்டு ராமன் கேட்டான், பசு கூட்டம் ஒன்று நின்றது. இப்படி பசு கூட்டம் ஒன்று நின்றது. ராமன் கேட்டான், இந்த பசு கூட்டத்திலே உங்களுக்கு எவ்வளவு தேவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இவனுக்கு கேட்கறதுல குழப்பம். இந்த பிராமணனுக்கு கேட்கறதுல குழப்பம். எவ்வளவு கேட்கலாம் ராமா, ஒரு அளவு நீயே ஒரு முடிவு பண்ணி சொல்லேன் என்றோடனே இவனுக்கு விளங்கி போச்சு ராமனுக்கு. ராமன் என்ன செய்தான், பக்கத்தில் ஒரு தடி இருந்தது, எடுத்தான். அடிக்கிறதுக்கு இல்லை, எடுத்தான். எடுத்து இந்த பிராமணன் கையில கொடுத்து, இந்த தடியை நீ எறி,
இந்த பசு கூட்டத்தில் எறி, எங்க போய் அந்த தடி விழுகுதோ அந்த தடிக்கு உள்ள நிற்கிற பசு எல்லாம் உனக்கு. என்ன இவனுடைய ஆசை அவ்வளவு ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு. முடிஞ்ச அளவு எறி, விழுந்தா உனக்குன்னுட்டான். இந்த பிராமணன் அப்பவும் எறியலையா, கையை தலையை சொரிஞ்சான். என்னப்பா எறிந்து அதுல வர்ற பசு எல்லாம் நீ கூட்டிக் கொண்டு போகலாம் என்றான் ராமன். இந்த பிராமணன் சொன்னானா, ராமா ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் என்றான் ராமன். நீ சொன்னதுபடி எல்லாம் ஏற்றுக்கொள்வோம், சரி, ஆனா எனக்கு கொஞ்சம் 2 நாளா தோளுக்குள்ள பிடிப்பு, அதனால நான் அறிய முடியல, நீ அறியேன் என்றான். இவன் சத்திரியன், பலசாலி, இவன் அறிஞ்சா கூட தூரத்துல போய் விழும், பசு கூட கிடைக்கும் என்று அந்த தடிய ராமன் கையிலேயே கொடுத்து நீயே அறி என்று இவன் சொன்னானாம். ராமன் கொடுவாய்க்குள்ள சிரிச்சானாம். இதை நினைக்கிறாள் சீதை அசோகவனத்திலே. இதை நினைச்சு பாருங்க, இவ்வளவு இக்கட்டான நிலையிலேயே அது நினைப்பு வருது. ராமன் வாய்க்குள்ள அடைய, இவன் ஆசைக்கு என்னடா அளவு. இப்படி கல்வியாளர்கள் இருந்தால் கல்வி வராது. அதனாலே தான் கல்வியாளனுக்கு 6 தொழில் வகுத்தார். இந்த 6 தொழிலும் 6 தொழில் தான். அதுக்கு அடுத்தது சத்திரியனுக்கு மக்களிடம் பணம் அந்தணன் தானமாக பெறுவான், சத்திரியன் உரிமையாக பெறுவான். அது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அரசன் ஒருவனுடைய வருமானத்தில் 1/6 ஒரு பங்கை கட்டாயமாக பற்றுகிற உரிமை அரசனுக்கு உண்டு. அன்றும் உண்டு, இன்றும் உண்டு. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் சட்டம் என்றால் எல்லாருக்கும் பொது என்று. சட்டம் இன்றைக்கும் எல்லாருக்கும் பொதுவில்லை. நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு வெளிநாட்டு தூதுவர் குற்றம் செய்தால் நம்ம சட்டத்தாலே அவரை தண்டிக்க முடியாது என்பது இன்றைக்கும் நியதி. நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு வெளிநாட்டு தூதுவர் இங்க ஒரு கொலை செய்துட்டாரு வைங்க, நீங்க தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது, அவர் நாட்டுக்கு தான் அனுப்பலாம், அங்கதான் அவர் தண்டிக்கப்படுவார். சட்டத்திலே சலுகைகள் இன்றைக்கும் உண்டு. நாங்க தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சட்டம் சமம் என்று. அப்படி அல்ல, எல்லாருக்கும் விதிவிலக்கு இருந்தது. அரசனுக்கு அந்த உரிமை கொடுத்தார்கள். அவர்களுடைய சொத்திலே 6 உழைப்பிலே 6 ஒரு பங்கு அவனுக்கு போய் சேரும். ஏன் சேரும் என்று கேட்டால் அப்படி என்ன உரிமை, அது எவ்வளவு அடக்குமுறை ஆயிற்று. ஒருவனுடைய நான் உழைக்கிற உழைப்பிலே 6 ஒரு பங்கை அரசன் எடுக்க முடியுமா? இது அன்றைக்கு சட்டம் என்று நினைக்காதீர்கள், முடியாட்சியிலே சட்டம் என்று நினைக்காது. ஜனநாயகத்திலும் இதுதான் சட்டம். இன்கம் டாக்ஸ் காரர்களுக்கு இன்றைக்கும் அவன் வகுக்கிற பணத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உண்டு. இவன் கட்ட மறுத்தால் ஜெயில தூக்கி போடலாம். இன்றைக்கும் அந்த உரிமை உண்டு. அவன் அதை அந்த காசை கட்ட மறுத்தால், இன்றைக்கும் இன்கம் டாக்ஸ் கட்டாவிட்டால் அவன் உடனே நேர ஜெயில தூக்கி போடுகிற உரிமை சட்டத்துக்கு உண்டு. நான் உழைத்த உழைப்பை அரசாங்கம் என்னிடமிருந்து பற்றுவதற்கு என்ன அதிகாரம் என்று இன்றைக்கும் கேட்க முடியாது. அப்ப அது அரசனுடைய சர்வாதிகாரமா என்று கேட்டால் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுக்க. ஏனென்றால் அரசன் எனக்காகத்தான் ஒரு அரசு நடத்துகிறான், ஆகவே நான் என்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். ஒழுங்காக இன்கம் டாக்ஸ் கட்டுகிறவர்கள் பெருமைப்படுவார்களாக. ஆனால் அப்படி யாராவது இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவும் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் சலுகைகளை எதிர்பார்க்கிறோம், கடமைகளை செய்கிறோம். பெரியாஸ்பத்திரியில் போய் ஒரு மருந்து எனக்கு தரவில்லை அல்லது ஒரு பிள்ளையான மருந்தை ஊற்றி ஒருத்தன் செத்துட்டானடா பேப்பர்ல பெரிய செய்தி போட்டு எல்லாருமா சண்டை பிடிக்கிறோம். இன்றைக்கும் எனக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது, அரசாங்கம் தான் எனக்கு மருந்து தந்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனை பேர் இந்த மருந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாருடைய வசதியையும் செய்து கொடுப்பதற்கு அரசுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை நீ தந்தாக வேண்டும். தரமாட்டாய் என்று தெரிந்தால் உன்னிடம் அவன் பறிக்கலாம். அன்றைக்கும் அது சட்டம், இன்றைக்கும் அது சட்டம்.